சிஸ்டர் क्वेश्चंस கேட்கணும். ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு % இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு சரியா தெரியல. ரிசர்வேஷன் வந்து 69% தமிழ்நாட்டுல இருக்கு. பிசிக்கு 30% இருக்கு, எம்பிசிக்கு 20% இருக்கு, எஸ்சிக்கு 18% இருக்கு, எஸ்டிக்கு 1% இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிசில புவரா இருப்பாங்க, எஸ்சில ரிச்சா இருப்பாங்க. பட் பிசில இருக்கவங்களுக்கு கிடைக்காதது எஸ்சில கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட் டைம் இருக்கலாம். இருக்குதுக்கும் இருக்கலாமுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் தெளிவா கேக்குறேன். ஃபோக்கஸ்டா வந்துட்டா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றத அவங்க கேக்குறாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு கன்சர்ன் என்னன்னா இப்ப பிசில வந்து ரொம்ப புவரா இருக்காங்க. ஆனா அவங்க வந்து எஸ்சில இருக்கவங்களோட விட அதிக மார்க் எடுத்துட்டாங்க. ஆனா எஸ்சில இருக்கவங்க ரிச்சா இருந்தாலும் ரிசர்வேஷனால உங்களுக்கு கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்களா? அதான் நான் வந்து அத வந்து ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது என்னோட இதோட கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்டா போகுது. என்ன வர்ஸ்டா போயிட்டு இருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா எஸ்சிக்கு வந்து வர அதிகமாகிட்டே இருக்கு. புரியுதா? அவங்க பாவம்ல கம்பேர் பண்றப்போ ஜெனரல் கேட்டகரிலாம் யார் பாவம்னு நினைக்கிறீங்க? ஆண்டாண்டு காலமா ஒரே சமூகத்தினரே படிக்கணும், வேலை பார்க்கணும் இருந்தப்ப மத்த ஜாதிக்காரங்களும் படிக்கணும், மேன்மைக்கு வரணும் கொண்டு வந்து ரிசர்வேஷன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கு 30% இருக்குனா பிசில இருக்கவங்களுக்கு தான் 30%. உங்க பிசிக்குள்ளே தான் போட்டி. நீங்க எஸ்சில போய் பார்க்க கூடாது. எஸ்சில 18% இருக்குனா எஸ்சில இருக்கவங்களுக்கு தான் போட்டி. நீங்க வந்து எஸ்சிக்கும் பிசிக்கும் ஏன் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப ஜாதி இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசுறோம். இப்போ இந்த பாப்பா கிட்ட எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. எஸ்சி/எஸ்டிக்கு எப்போ இருந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? 1950 இருந்து. எஸ்சி/எஸ்டி மக்களுடைய ஜனத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 19%. 19% மக்களுக்கு 19% ரிசர்வேஷன் 1950 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 60% இருக்க மக்களுக்கு நீ எவ்வளவு சொன்ன? 30%. அதெல்லாம் கிடையாது, 27% தான். ஏன்னா 3% முஸ்லீமுக்கு போகுது. ஆக 60% மக்களுக்கு வெறும் 27%. அதுவும் எப்பயிலிருந்து? 1990 தான் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து 45 ஆண்டுகள் கழித்து தான் எங்களுக்கு ரிசர்வேஷனே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட். அதுலேயும் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை ரெக்கமெண்டேஷனை முழுமையாக செயல்படுத்தலை. ஆனால் எஸ்சி/எஸ்டிக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் கூட்டம் கூட்டி நாடாளுமன்றத்தில் இன்னும் என்னென்ன பண்ணலாம், பிசிஆர் சட்டத்தை வலிமைப்படுத்துறது, எஸ்சி/எஸ்டி ஃபண்டு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்க அரசாங்கம் இந்த லாஸ்ட் கூட்டத்தொடரில். அடுத்து கிரிமிலேயர்னு ஒன்று இருக்குது. கிரிமிலேயர் என்ன தெரியுமா? 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்தால் நாங்கள் ஓபிசியே கிடையாதான் அரசாங்கம் சொல்லுது. ஆனால் ஒரு எஸ்சி/எஸ்டி நீங்கள் 8000 கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் எஸ்சி/எஸ்டி தான் எல்லா சலுகையும் அனுபவிக்கலாம். இதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் கவாய், அவருமே ஒரு எஸ்சி தான், அவர் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினார். என்ன தெரியுமா? எப்போ எஸ்சி/எஸ்டி கேட்டகரிக்குள்ளே கிரிமிலேயரை கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எஸ்சி/எஸ்டி மக்களோட வளர்ச்சிக்கு ஆல்ரெடி எஸ்சி/எஸ்டி சலுகையை பயன்படுத்தி வளர்ந்தவன் இருக்கான்ல எஸ்சி/எஸ்டிலே, அவன் தான் தடையாக இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் ஆல்ரெடி எஸ்சி/எஸ்டி சலுகையை பயன்படுத்தி வளர்ந்தவன் திரும்ப எஸ்சி/எஸ்டி சலுகையை பயன்படுத்தக்கூடாதுன்னு கிரிமிலேயரை கொண்டு வர சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குது. அதுவும் ஒரு தலித் ஜட்ஜே கேள்வி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன ஊட்டிகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? ஏதோ நான் தலித் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் எஸ்சி/எஸ்டி வளரவே கூடாது அப்படின்னு சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பாப்பா கேள்வி கேட்குது, ஜென்ரல் கோட்டாவில் இருக்க ஒருத்தவன், ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க ஒருத்தவன் எஸ்சியை விட அதிகமாக மார்க் எடுத்து என் சீட் கிடைக்கல, எஸ்சி/எஸ்டி வந்து கம்மியாக மார்க் எடுத்து எப்படி சீட் கிடைக்குது அப்படின்னு அதுக்கு அறியாமையில் கேள்வி கேட்குது. அறியாமையில் கேள்வி கேட்ட உடனே 1008 கம்பேரிசனை சொல்லி குழப்பி விட்றீங்க. பாவம், உலகத்துக்கு தெரியாது கிரிமிலேயர் இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது. அதை தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இனிமேல் உங்கள் உருட்டெல்லாம் இங்கே ஈடுபடாது. நன்றி.